Good morning students, welcome to JR Max. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 9th students எழுதின டெஸ்ட் எக்ஸாமோட ஆன்சர் கீ ஃபார் மேட் எக்ஸாம்ஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மேட்டுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது 76ல இருந்து 100 வரைக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். 76வது क्वेश्चन பாருங்க. அடுத்து வரும் எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரிசையா 5 நம்பர் கொடுத்தாச்சு. சோ ஒவ்வொரு நம்பரும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மெத்தட நம்ம பார்க்கணும். இப்ப 5 2ஆல பெருக்கி அத 1 கழிச்சோம்னா 9 வந்துரும். 2 10 10ல 1 போச்சுனா 9. அடுத்த நம்பர் எப்படி வருது பாருங்க. அத 9 2ஆல பெருக்கி அதுல இருந்து 2 கழிச்சா தான் 16 வருது. திரும்ப 16 2ஆல பெருக்கி அதுல இருந்து 1 கழிச்சா தான் 31. சோ 31 2ஆல பெருக்கி அதுல இருந்து 2 கழிச்சா 60. அப்ப எப்படி வந்திருக்கு? 2ஆல பெருக்கி 1 கழிக்கணும், 2ஆல பெருக்கி 2 கழிக்கணும், திரும்ப 2ஆல பெருக்கி 1, மறுபடியும் 2ஆல பெருக்கி 2. அப்ப அடுத்த நம்பருக்கு எப்படி வந்திருக்கணும்? 2ஆல பெருக்கி 1 தான் கழிக்கணும். அப்ப 60 2ஆல பெருக்கினா 120, அதுல இருந்து 1 கழிச்சோம்னா 119 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். 77 பாருங்க. இது வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. 2 17 82 257க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு நம்பரும் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1 அடுக்கு 4 பிளஸ் 1 1 4 போட்டு பெருக்கினா 1 தான் வரும். 1 பிளஸ் 1 2 2 4 போட்டு பெருக்கி அதோட 1 கூட்டினோம்னா 17 வருது. அதே மாதிரி 3 4 போட்டு பெருக்கி அதோட 1 கூட்டினோம்னா 82, 4க்கு 257 வந்துருது. இதே மாதிரி சோ அடுத்த நம்பர் வேணும்னா 5 அடுக்கு 4 பிளஸ் 1 நம்ம போடணும். 5 4 போட்டு பெருக்கணும்னா 625, அதோட 1 கூட்டினோம்னா 626 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து 78வது क्वेश्चन பாருங்க. இதையும் இந்த இடத்துல क्वेश्चन மார்க் கொடுத்து இந்த நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மற்ற நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு ஒவ்வொரு லைனா நம்ம செக் பண்ணணும். 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, அந்த 8 5ஆல பெருக்கினா தான் 40 வந்திருக்கு. அதே ப்ரொசீஜர் தான் அடுத்த பாக்ஸ்க்கும் வருது. 4ஐயும் 9ஐயும் கூட்டினா 13, அது 5ஆல பெருக்கினா 65. சோ அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்னா 9ங்கிற நம்பர் வந்தா தான் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டா வரும். 9 7ஐயும் கூட்டினா 16, 16 5ஆல பெருக்கினா 80 அப்படிங்கிற சென்டர் ஆன்சர் நமக்கு வந்துடும். அடுத்து 79வது क्वेश्चन. இந்த மாதிரி அல்பபெட் வந்தாலே ஏபிசிடி ஆர்டர் வந்தாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு ஏபிசிடியை எக்ஸாக்ட் வரைக்கும் நம்ம எழுதி பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி பார்த்துக்கிறோம். ஒரு சில சமுக்கு அதோட நம்பரும் தேவைப்படும். பிளேஸ் வேல்யூ ஏனா 1 பினா 2 தேவைப்படும். இந்த சமுக்கு அது தேவைப்படல. நாம எழுதி வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த லெட்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இ இருக்கு, அடுத்து ஜி வந்திருக்கு. இப்ப இக்கு அடுத்த லெட்டர் இ எஃப் ஜி இல்லையா? இக்கு அப்புறம் எஃப் விட்டுட்டு ஜி எடுத்திருக்காங்க. இ எஃப் ஜி. அதே மாதிரி ஜிக்கு அப்புறம் ஹச் விட்டுட்டு ஐ எடுக்கிறாங்க. ஐக்கு அப்புறம் ஜே விட்டு கே, அப்ப கேக்கு அப்புறம் எல் விட்டுட்டு எம் எடுத்திருக்கணும் ஆன்சருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்து அந்த செகண்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் எடுத்திருக்காங்க. எக்ஸுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ விட்டுட்டு வி எடுக்கிறாங்க. அதே மாதிரி விக்கு முன்னாடி யூவை விட்டுட்டு டி, டிக்கு முன்னாடி எஸ் விட்டுட்டு ஆர், ஆருக்கு முன்னாடி கியூவை விட்டுட்டு இங்க பி வந்திருக்கணும். எல்லுக்கு அடுத்த லெட்டர் எடுக்கிறாங்க. இது முன்னாடி போச்சு, இது பின்னாடி வருது. எல்லுக்கு அடுத்து எம் விட்டுட்டு என், ஒரு லெட்டர் விட்டு விட்டு எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப எண்ணுக்கு அடுத்து பி, ஒரு லெட்டர் விட்டு, ஒரு லெட்டர் விட்டா ஆர், ஒரு லெட்டர் விட்டா இங்க டி. அப்ப எம் பி டி அப்படிங்கிறது ஆன்சரா வரணும். அடுத்து வேறுபட்ட ஒன்றை கண்டறிதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மேல பகா எண்களோட வரிசையை கூட்டியிருக்காங்க. பகா எண்கள் இதுல எப்படி ஆரம்பிக்கும்? 2 3 5 7 11 13 போகும். அப்படியே வந்து அப்படியே 9 2 கூட்டினா 11, 11 3 கூட்டினா 14, அப்படியே வரிசையா வருது. ஆனா 26 11 கூட்டினா 37 வந்திருக்கணும். இப்ப 37 13 கூட்டினா 50ன்றது கரெக்டா வரும். சோ 36 அப்படின்னு வர நம்பர் நமக்கு தப்பு. வேறுபட்ட ஒன்று தான் கேட்டிருக்காங்க. சோ 36 தான் நமக்கு தப்பானது. 81 பாருங்க. XWURNJC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த எழுத்து தப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏபிசிடி எழுதி வச்சு பாத்துக்கிறோம். எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் எடுக்க போறாங்க. முதல் எழுத்து வந்து எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ அப்படி எடுத்துட்டாங்க. அடுத்து டபிள்யூக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டு யூ எடுக்கிறாங்க. அடுத்து 2 எழுத்துக்கு முன்னாடி ஆர், 3 எழுத்துக்கு முன்னாடி என்ன. இப்ப 4 எழுத்துக்கு முன்னாடி ஐ வந்திருந்தா ஐல இருந்து 5 எழுத்துக்கு முன்னாடி சி இருக்கும். அப்ப என்ன தப்பு அப்படின்னா அங்க ஜே வரக்கூடாது, ஐ வந்திருக்கணும். அப்ப ஜே தான் தப்பு. 82 பாருங்க. கடிகாரத்தில் நேரம் இப்போது 2:05 PM பிற்பகல் எனில் 20:55 கழித்து கடிகாரத்தில் சிறிய முள் எந்த எண்ணை காட்டும்? இப்ப இருக்க டைம் 2:05. 20 மணி நேரம் 55 நிமிஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க. அப்படியே கூட்டி பார்த்தோம்னா 22:60 வரும். 60ன்றது ஒரு 60 நிமிடம் அப்படிங்கிறது 1 மணி நேரம். அப்ப 23 மணி ஆயிருது. 23 மணிக்கு 12 மணி நேரம். நம்ம நார்மல் டைம் வந்து 12 மணி நேரம் தானே. அப்ப 12 கழிச்சிருவோம். கழிச்சு 11 மணி. அப்ப சின்ன முள் வந்து 11 மணிக்கு இருக்கும், பெரிய முள் தான் 12 காமிக்கும்.
இது நமக்கு பிற்பகல் முற்பகல் அப்படிங்கறது எதுவும் கொடுக்காதனால இந்த பிஎம் நம்ம பெருசா பார்த்துக்க தேவையில்லை. அப்ப சின்ன முள் 11ல நிற்கும். 83 முதல் 2 எண் எழுத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை கண்டறிந்து விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த ஏபிசிடி. இதுல நம்ம என்ன செய்யணும், ஏக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு வரிசையை எழுதினோம்னா இசட்டுக்கு 26 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா சிக்கு 3ங்கிற நம்பர் வரும், ஆருக்கு 18, இப்போ ரெண்டையும் பெருக்குனா 54. அதுதான் ஃபர்ஸ்ட் பேரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இ எப்படி எடுத்திருக்காங்கன்னா சிக்கு அடுத்த எழுத்து ஒரு எழுத்தை விட்டுட்டு இ, அதே மாதிரி ஆருக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டு கியூ அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே ஈயோட நம்பர் 5, கியூவோட நம்பர் 17, ரெண்டையும் பெருக்குனா 85ன்னு வந்திருக்கு. அதுதான் நடுவில் வர நம்பர். அதே ப்ரொசீஜர் இப்போ இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜிக்கு இது மாதிரி செக் பண்ணுங்க, 84 வந்திருக்கணும், 84 நமக்கு இங்கே கரெக்டாக வருது. 84 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே எப்படி வந்திருக்கணும், ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹச்சை விட்டுட்டு ஐ, அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐல இருக்கணும். அடுத்து எல்லுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டுட்டு எடுத்தோம்னா அது கே வந்திருக்கணும். ஐக்கு 9, கேக்கு 11, ரெண்டையும் பெருக்கணும்னா 99. அப்போ ஐ 99 கே அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க, 84 ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் 125 என்பதை கோ டு ஸ்கூல் எனவும், 146 என்பதை ஸ்டடி இன் ஸ்கூல் எனவும், 135 என்பதை ரன் டு ஸ்கூல் எனவும் மற்றும் 8341 என்பதை டூ ரன் இன் ஸ்கூல் எனவும் குறித்தால் ஸ்டடி என்பதன் குறியீடு. கொஸ்டின் மறுபடியும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப 3 நம்பர் இருக்கு, இங்க 3 வேர்ட்ஸ் இருக்கு, 3 வார்த்தைகள் இருக்கு. 1 2 5 கொடுத்ததுனால வரிசையா 1 2 5 இருக்குன்ற அவசியம் இல்ல. நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்ததையும் அந்த நம்பர் எங்க ஒரே மாதிரி வருதுன்னு பாருங்க. 1 2 5, அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் 2 பாருங்க, 1 ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப மொதல் 2 நம்பர்ல 1ங்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மொதல் 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல எந்த வார்த்தை ஒரே மாதிரி வருதுன்னு பார்க்கணும். ரெண்டுலயுமே ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. அப்ப ஸ்கூலுக்கு தான் 1ங்கிற நம்பரை நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கணும். அடுத்து 1 3 பாருங்க, 5 அப்படிங்கிற நம்பர் ஒரே மாதிரி வருது இல்லையா. அப்போ 1 3 பாருங்க, ஏற்கனவே ஸ்கூலுக்கு 1 நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து 2 அப்படிங்கிற வேர்டு தான் ஒரே மாதிரி வருது. அப்ப 2 தான் 5 இருக்கணும். அப்ப ரிமைனிங் நம்பர் அங்க போட்டுருங்க. அப்படி பார்த்தோம்னா இங்க அடுத்தது செக் பண்றப்ப இங்க இன்னும் ஒரே மாதிரியே வந்திருக்குது. அப்ப இன்னுக்கு அவங்க கொடுத்த நம்பர் வரிசையாவே போட்டோம்னா இன்னுக்கு 4ங்கிற நம்பர் நமக்கு செட் ஆகுது. ஸ்கூலுக்கு ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சிட்டோம், சரியா. ஓகே, ரன்னுக்கு ஏற்கனவே 5ன்றது அங்க மீது இருந்த நம்பர் இருந்தா அப்ப ரன்னுக்கு 3, அப்ப கரெக்டா தான் வருது. அப்ப ஸ்டடி அப்படிங்கிற லெட்டருக்கு வேர்டுக்கு என்ன எழுத்து வருது அப்படின்னா 6 அப்படிங்கிற நம்பர் வருது. அடுத்து 85 ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் கேன் ஈக்குவல் 36, பெட் ஈக்குவல் 22 என்னவும் குறித்தால் கட் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏபிசிடி நம்பர் எழுதி வச்சுக்கிறோம். ஏனா 1, பினா 2, சினா 3. அப்போ அதோட எண்ணிக்கை அது நம்பர் பிளேஸ் வேல்யூ போட்டு கூட்ட போறோம். 3 1 4, 14 14 கூட்டினா 18, அது 2ஆல பெருக்கினா 36. அதுதான் அவங்க சொன்ன ஆன்சர். அதே மாதிரி பெட்டுக்கு அவங்க 22ங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஏபிசிடி நம்பரை போட்டு பார்த்தோம்னா 22 கரெக்டா வருது. அப்போ அதே மாதிரி கட்டுக்கும் போட்டு பார்க்கணும். சினா 3, யூக்கு 21, டிக்கு 20 கூட்டம் 44, அது 2ஆல பெருக்கினா 88. இந்த மாதிரி ஏபிசிடிக்கு நம்பர் எழுதி வச்சுக்கிறோம் அதுக்கு. ஸோ 85க்கு ஆன்சர் 88. அடுத்தது 86 ஏ என்பவர் பி இன் சகோதரன். ஒவ்வொரு நல்லவரோட படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்க போட்டு பார்த்துக்கணும். ஏ என்பவர் பி இன் சகோதரன், ஓகே, மற்றும் சி என்பவர் டி இன் சகோதரி. சி அப்படிங்கிறவர் டியோட சகோதரி. மற்றும் பி என்பவர் சி இன் மகன். சிக்கு மகன் பி எனில் சி என்பவர் ஏக்கு என்ன உறவு? சி என்பவர் ஏக்கு என்ன உறவு? சரி, இப்ப பியோட சகோதரர் அப்படின்னு சொன்னதுனால பி வந்து சியோட மகன் சொன்னதுனால கண்டிப்பா ஒரு பாயா தான் இருப்பாரு. அடுத்து டியோட சகோதரி சின்னு சொல்றதுனால இவங்க ஒரு லேடி. இப்ப இவங்களோட பையன் பி, இந்த பையனுக்கு சகோதரன், அப்ப அண்ணனோ தம்பியோ தான் ஏ. இப்ப தம்பிக்கு அம்மானா அவருக்கும் அம்மா தான் இல்லையா. சோ அது வந்து அம்மா அப்படிங்கிற உறவு. 87 பிளஸ் என்பதை மைனஸ் எனவும், மைனஸ் என்பதை பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பதை வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பதை கூட்டல் எனவும் கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்றதை நீங்க அப்படியே அப்ளை பண்ணா போதும். பெருக்கல் அவங்க எப்படி மாற்ற சொல்லிப்பாங்கன்னா வகுத்தலாம் மாற்ற சொல்லிப்பாங்க. இந்த அதை கரெக்டா அப்படியே போடுங்க. 18 2ஆல வகுத்தா 9 வரும், -7 4 5 20. அந்த போர்டு மாஸ்டர் ரூல் சொல்லுவோம் இல்லையா, வகுத்தல் பெருக்கல் அடைப்புக்குரிய எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கூட்டல் கருத்தில் போயிருக்கணும். நம்ம பெருக்கலை முடிச்சுட்டு இங்க கூட்டல் போயிருக்கணும். இப்போ 29 கூட்டம் 29, 29ல 7 கழிச்சோம்னா 22 தான் ஆன்சர். 88 ஒருவர் மேற்கு திசை நோக்கி செல்கிறார். அப்ப
அப்போ நம்ம நடுவில் நிற்கிறோம். முதல்ல இந்த டைரக்ஷன் சார்ட்டை போட்டுக்கிறோம். நம்ம சோசியல் மேப்ல எல்லாம் போடுவோம் இல்லையா, இது நார்த்து இது ஈஸ்ட் நம்ம போடுவோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம், மேற்கு திசை நோக்கி போறோம். அப்போ இந்த இடத்துக்கு நேரம் நம்ம நிக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வலதுகை இந்த பக்கமா இருக்கும், இடதுகை இந்த பக்கமா இருக்கும். சரியா? என்ன சொல்றாங்க, எந்த சுழற்சி முறையை பின்பற்றினால் அவர் தெற்கு திசை நோக்கி செல்வார். இப்ப இங்க இருந்து அவர் இப்படி சுத்தி இங்க வரணும். அப்புறம் நம்மளோட வலது பக்கம் திரும்பணும். அப்ப இங்க நேரம் வந்துட்டோம், இங்க மறுபடியும் நம்மளோட வலது பக்கம் தான் இந்த பக்கம் இருக்கும். அப்ப மறுபடியும் வலது பக்கம் திரும்பணும். இங்க நேரம் நிக்கிறோம்னா இங்க இருந்து வலது பக்கம் திரும்பினா தான் நமக்கு அந்த தெற்கு பக்கம் போக முடியும். இப்ப வலது 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 பக்கம் திரும்பிட்டு வந்தா தான் நமக்கு அந்த தெற்கு பக்கம் போக முடியும். வலது வலது வலது. 89 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பொருள் அறிந்து வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போகணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும், அதை கட் பண்ணணும், குக் பண்ணணும், அப்புறமா தான் சாப்பிட முடியும் இல்லையா. ஸோ இந்த ஆர்டர் தான் CAEBD. 90 இதுவும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் வருது. எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வந்ததுன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணணும். செகண்ட் லெட்டர் E தான் ஃபர்ஸ்ட் வருது இதுல. அப்ப இது ஃபர்ஸ்ட், இது FLல 2 எழுத்து வந்திருக்கு. அப்ப 3வது எழுத்து நம்ம செக் பண்ணணும். அப்ப A வரதுனால இது செகண்ட், இது தேர்டு. அடுத்து 6 4வது எழுத்து இங்க 6 வரணும். இங்க ஓக்கு அப்புறம் தான் 6 வருங்க. அதனால இது 4, இது 5. 91 நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை எனில் வியாழக்கிழமை எப்போது வரும். நேற்று இன்று நாள் எழுதிக்கலாம். நேற்றைய மறுநாள். நேற்றுக்கு இதை நாளைன்னு சொல்லியிருப்போம், அதுக்கு அடுத்த நாள் தான் மறுநாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அப்ப அந்த மறுநாள் வந்து சனிக்கிழமை இருக்காங்க. அப்ப சனிக்கிழமைக்கு முதல் நாள் வந்து இன்று, இன்று வந்து வெள்ளிக்கிழமை. அப்ப நேற்று தான் வியாழக்கிழமை. அப்ப வியாழக்கிழமை எப்போ வந்திருக்கோம், நேற்று வந்திருக்கும். 92 கண்ணாடி பிம்பம் கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பம் பொதுவாக எப்படி வரும்னா ரிவர்ஸ்ல பின்னாடி இருந்து வந்திருக்கணும். அந்த எழுத்துக்கள் இடவளம் மட்டும் மாற்றம், இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணாடிக்கு. இப்போ K இந்த பக்கம் இருந்தா K அந்த பக்கம் ரிவர்ஸ்ல திரும்பி வந்திருக்கணும். இப்போ 3ல ஆரம்பிக்கணும். அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது 3, இந்த டைரக்ஷன்ல மாறி இருக்கும். ஒவ்வொரு எழுத்தும் நம்ம செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து 93 வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க எழுத்துக்கள் அப்படி மூவ் ஆகுது. எக்ஸ் இங்க வருது, ஓ இங்க வருது, அம்புக்குறி அப்படி டைரக்ஷன் மாத்தி மேல போயிருது. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இருக்க எக்ஸ் இங்க வரும், ஓ இங்க போகும். அப்ப அடுத்து எங்க போயிருக்கணும், எழுத்துக்கள் இந்த லைனுக்கு வந்திருக்கணும். ஓ மேல போகணும், எக்ஸ் கீழே வந்திருக்கணும், அம்புக்குறிகள் இங்க மாதிரி வந்திருக்கணும். இது தப்பா வந்திருக்குது. அப்ப இதுதான் தப்பு. 94 இது ஒண்ணுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எதுவுமே மாறல, 2 கோடு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இங்க இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது டைரக்ஷனை மட்டும் மாத்திருக்காங்க. இப்போ கோடு எதுவும் எக்ஸ்ட்ரா வரல, அதனால இது அட்மின் அவுட்டா நான் நினைக்கிறேன். 95 ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வேர்டுல இருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. நேச்சர் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியாது, ஏன்னா யூ அப்படிங்கிற எழுத்து அதுல இல்லை. அடுத்த கொஸ்டின் 96 இந்த தாளை ஒரு கனசதுரமா மடிச்சோம்னா எந்த இருமுகங்கள் எதிரெதிர அமையும்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஏ வந்து இப்படி சைட்ல மடக்குவோம், இ சைட்ல வரும், சி இப்படி வரும். அப்ப சியும் ஈயும் எதுல வந்திருக்கும், பி மேல போகும், எஃப் வந்து ஏக்கு ஆப்போசிட்ல வந்திருக்கும். சியும் ஈயும் எதிரெதிரா இருக்கும், ஏயும் எஃப்பும் எதிரெதிரா வரும். நமக்கு கொடுத்த ஆன்சர் சியும் ஈயும் கொடுத்ததுனால நம்ம அந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது 3 படம் கொடுத்துட்டு அடுத்த படம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். சதுரம் அதுக்குள்ள ஒரு முக்கோணம் இருக்கு. அது என்ன செய்யறாங்க, அந்த அடிப்பக்கத்தோட சேர்த்து அந்த முக்கோணத்தை உள்ள சிறுசா நகட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க சதுரம் கிராஸ் சிம்பிளோட இருக்குது. அப்ப என்ன செய்யணும், அடிப்பக்கத்தோட சேர்த்து நகர்த்தி உள்ள கொண்டு போனோம்னா இந்த டிசைன் வரும் நமக்கு. அப்ப 4வது ஆன்சர். 98 இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த பெருக்கல் மேல வந்துருது, அப்படி மற்ற 2 கீழே இறங்கிடுது. அப்ப அதே மாதிரி இங்க என்ன வந்துடும், வட்டம் மேல போயிருக்கணும், இந்த 2 சிம்பிளும் அப்படி கீழே இறங்கி இருக்கணும். ஸோ 4வது ஆன்சர். 99 கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த முக்கோணத்தை நம்ம கொஞ்சம் பெருசா கூட வரைஞ்சு பார்ப்போம். முதல்ல தனித்தனி முக்கோணங்கள் எண்ணுவோம். 1 2 3 4 5 6. அடுத்து இது 2 செத்தா, இந்த சேர்த்தா 7, இந்த 2 செத்தா 8. அடுத்து இந்த சைடு இது எடுத்தோம்னா 9, இந்த பக்கம் அது 10, மொத்தத்துக்கு ஒரு பெரிய முக்கோணம் அது 11. அடுத்து உள்ள இந்த ஒரு முக்கோணம் இருக்கு பாருங்க, இது வந்து 12. அதே மாதிரி இந்த பக்கம் இது 13. ஸோ மொத்த முக்கோணங்கள் 13. அடுத்த கொஸ்டின் 100வது கொஸ்டின். 5 ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு 4 ஈக்குவல் டு 400ன்றாங்க. அப்ப எப்படி வந்திருக்குன்னா 5 4 பெருக்குனா 20, அந்த 20 ஸ்கொயர் பண்ணணும்னா 400 கிடைக்கும். அதே மாதிரி 4 3 பெருக்குனா 12, அந்த 12 ஸ்கொயர் பண்ணா 144. அவங்க கொடுத்த ஆன்சர் வந்துருச்சு. அப்ப 6க்கும் 5க்கும் என்ன செய்யணும், அது 2 பெருக்கணும், அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன ஆன்சர் வருது, 900 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.